أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 23 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இதுவரைக்கும். இந்த 23 வசனங்களில் கடைசி 4 வசனங்களை 2 நாட்களாக பார்த்தோம். அந்த 4 வசனங்களில் அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பற்றி குறிப்பிட்டான். போர் தொடுப்பதற்கு முன்னால் போரை பற்றி சூரா இறங்கி இருக்கக்கூடாதா, வசனங்கள் இறங்கி இருக்கக்கூடாதா என்று சொல்லுவார்கள். ஆனால் போர் கடமையானால் அதிலிருந்து எப்படி பின்வாங்கலாம் என்று யோசிப்பார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி படம் பிடித்து காமிக்கின்றான். குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு அவர்கள் பின்வாங்கக்கூடியவர்கள், இந்த பூமியிலே குழப்பம் செய்பவர்கள், இரத்தபந்த உறவுகளை முறித்து வாழ்பவர்கள். அல்லாஹும் அதனால் அவர்களை சபித்து விட்டான், அவர்களை செவிடர்களாகவும் குருடர்களாகவும் ஆக்கிவிட்டான் என்று அல்லாஹு தஆலா 23 வசனம் வரைக்கும் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது மேலும் அடுத்த 5 வசனங்களில் அல்லாஹு தஆலா அதே முனாஃபிகீன்களை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுகின்றான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இவர்கள் குர்ஆனை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா? யததப்பரூன் என்றால் ஆழ்ந்து சிந்திப்பது, ததப்புர் செய்வது. குர்ஆன் ஓத தெரியாத மக்களுடைய காலத்தில் நாம் வாழ்கின்றோம். பல நபர்களுக்கு இன்னும் குர்ஆன் ஓத தெரியவில்லை. ஆனால் ஓத தெரியவில்லை என்ற எந்த கவலையும் அவர்களுக்கு கிடையாது. குர்ஆன் ஓத கற்றுக்கணும் என்ற எந்த கவலையும் இல்லை. ஆனால் இங்கு குர்ஆன் பேசுகின்றது அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா? அதை ஓதி அதை தஜ்வீதோடு கற்று பின்பு அதனுடைய மனப்பாடத்தை செய்து அதனுடைய பொருள் விளங்கி அதற்கு பின்னால் அடுத்தடுத்த கட்டங்களை செல்வதற்கு பேர் சொல்லப்படும் ததப்புர். அவ்வளவு ஆழத்திற்கு ஒவ்வொரு மனிதர்களும் செல்ல வேண்டும் என்று குர்ஆன் சொல்கின்றது. ஏனென்றால் குர்ஆன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசிங்கங்களுக்கு நோயாகும். அதனால தான் அல்லாஹு தஆலா அடுத்த சொற்றொடர் பாருங்க, அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய உள்ளங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறதா? குர்ஆனை அவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா, அல்லது அவர்களுடைய உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்கின்றான். ஒவ்வொரு மனிதர்களும் குர்ஆனை ஆழ்ந்து சிந்திப்பதற்கு முனைய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பின்பு அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இன்னல்லதீன இர்தத்து அலா அத்பாரிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹுதா, இந்த முனாஃபிகீன்கள் இவர்களிடத்தில் நேரிய பாதை வந்ததற்கு பின்னாலும், நேரிய பாதை ஹிதாயத்துடைய பாதை எது என்று இவர்களுக்கு தெளிவானதற்கு பின்னாலும் இவர்கள் அதை புறமுதுகிட்டு ஓடுகின்றார்கள், அதை விட்டு ஓடுகின்றார்கள். ஏனென்றால் அஷ்ஷைத்தானு ஸவ்வல லஹும், ஷைத்தான் இவர்களுக்கு அதை அலங்காரமாக ஆக்கி காட்டினான். இதே ஒரு பிஸ்னஸ் தெரியல, கணக்கு தெரியலன்னு சொல்லி யாரும் சொல்றதில்லை. அது அந்த நேரத்தில் உட்காந்து அதை தெரிஞ்சுதாங்க ஆகணும், அதை புரிஞ்சுதான் ஆகணும். பிஸ்னஸ்ல இறங்குறாங்க, இறங்கக்கூடிய நேரத்தில் உடனே 2 நாள் 3 நாள் 15 நாள் 1 மாதம் 2 மாதம் இந்த கோர்ஸுக்கு போனாதான் இதை தெரிஞ்சுக்க முடியும், கொஞ்ச நாள் இருந்தாதான் இந்த அனுபவம் கிடைக்கும். உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் குர்ஆன் கபரிலே சென்றதற்கு பின்னால் இந்த இல்மை நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று வானவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் குர்ஆனில் இருந்துதான் என்று அந்த நல்லவர் சொல்வார். இதே தீயவராக இருந்தார் பதில் சொல்லாத நேரத்தில் வானவர்கள் சொல்வார்கள், மா கரைத்த வலா தரைத்த, நீ படிக்கவும் இல்லை ஓதவும் இல்லை, நீ படிக்க முயற்சிக்கவும் இல்லை என்று வானவர்கள் சொல்வார்கள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை பற்றிய கவலை யாருக்கும் கிடையாது. எதை பற்றியும் அதை பற்றிய நாலேஜ், குர்ஆனை எடுக்க வேண்டும், குர்ஆனில் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான் என்பதை படிக்க வேண்டும், உணர வேண்டும், அதை பற்றி எதுவுமே கிடையாது. ஆனால் உலகத்தை, அலங்காரத்தை, ஆடம்பரத்தை, வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுகின்றான். மேலும் அதில் ஒரு இன்பத்தை இப்லீஸ் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுகின்றான்.
அம்லாலஹும், அதையே அவர்களுக்கு அழகாக்கவும் அலங்காரமாகவும் சுகமானதாகவும் ஆக்கி காட்டுகின்றான். பின்பு அல்லாஹ் மேலும் பேசுகின்றான் 26வது வசனத்தில், ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا لِلَّذِينَ كَرِهُوا مَا نَزَّلَ اللَّهُ. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? குர்ஆனை எவர்கள் வெறுக்கிறார்களோ அந்த இறை நிராகரிப்பாளர்களோடு இவர்கள் இணங்கி போகிறார்கள். அந்த இறை நிராகரிப்பாளர்களோடு சென்று இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். நீங்கள் சொல்றதை நாங்கள் கேட்குறோங்க, நீங்க சொல்றதை நாங்கள் பேசுறோங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளோ அழகாக படம் பிடிச்சு காமிக்கிறான் பாங்க. இன்றைய காலகட்டத்தில் கூட இதை நாம் பார்க்கலாம். மத நல்லிணக்கம் என்ற பெயரில் இஸ்லாத்தை விட்டு கொடுப்பவர்களை நாம் பார்க்கலாம். அது மத நல்லிணக்கம் அல்ல. மத நல்லிணக்கம் என்பது நன்மையானதை நீங்கள் பேணுங்கள், ஆனால் அது பாவமாக இருந்தால் அதில் போகக்கூடாது. அல்லாஹ் தஆலா தெளிவா பேசுறான். இந்த முனாஃபிகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் குர்ஆனை வெறுக்கிறாங்க. ஒரு நாளும் உங்களால் அவர்களை இஸ்லாத்தின் முறைப்படி வாழ வைக்க முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் இஸ்லாத்தை விட்டு முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு நீங்கள் அவர்களோடு சென்று விடுகிறீர்கள். இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாவற்றையும் செய்ததற்கு பின்னால் எதைத்தான் தப்பு என்று சொல்வீர்கள்? இப்போ அல்லாஹ் அதை சொல்றான், காலூ லில்லதீன கரிஹூ மா நஸ்ஸலல்லாஹ். அல்லாஹ் இறக்கி இருக்கும் குர்ஆனை அவர்கள் வெறுக்கிறார்கள், அவர்களிடத்தில் சென்று நீங்கள் பேசுகின்றீர்கள். சனுதீஉக்கும் ஃபீ பஅதில் அம்ர், இந்தந்த விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம், இந்தந்த விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஓகே பண்றோம். யார்கிட்ட? முஸ்லிம் அல்லாதவர்கள்கிட்ட, குர்ஆனை வெறுப்பவர்கள்கிட்ட இஸ்லாத்தையே இவர் அடமானம் வைத்து விடுகின்றார். சனுதீஉக்கும் ஃபீ பஅதில் அம்ர். இப்போ சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹு யஅலமு இஸ்ராரஹும், அவர்களுடைய ரகசியமான இந்த உரையாடல்களை அல்லாஹ் அறிகின்றான். முனாஃபிகீன்கள் இப்படிதான் பண்றாங்க. முஸ்லிமாக இருந்து கொண்டு, முஸ்லிமுடைய அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு, முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் சென்று இஸ்லாத்திற்கு உதவி செய்வதை போன்று இஸ்லாத்தை ஒட்டுமொத்த விஷயத்திலும் அடகு வைத்து விட்டு கொடுத்து விட்டு இஸ்லாத்திற்கு புறம்பானதாக செய்துவிட்டு அவர்களிடமிருந்து உதவியை பெறுகின்றார்கள். இப்படி உதவி பெற்றால் என்ன, பெறாமல் இருந்தால் என்ன? மார்க்கத்தையே விட்டுவிட்டு பின்பு அது எப்படி அல்லாஹுடைய உதவியாக இருக்கும்? உதவி என்பது மார்க்கத்தை பின்பற்றுவதனால் முழு மூச்சாக அல்லாஹின் புறத்திலிருந்து ஒரு அடியாருக்கு கிடைப்பது என்பது உதவி. மார்க்கத்தை விட்டு 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 போய் அடுத்தவர்களிடமிருந்து பெறக்கூடிய உதவி என்பது அது அல்லாஹுடைய உதவி அல்ல. வல்லாஹு யஅலமு இஸ்ராரஹும், அவர்களுடைய ரகசிய உரையாடல்களை அல்லாஹு தஆலா அறிகின்றான். இப்போ அல்லாஹ் ஒன்றை நினைவுபடுத்துறான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் நினைவுபடுத்துறான் 28வது வசனத்துல, ஃபகைஃப இதா தவஃபத்ஹுமுல் மலாயிகா, வானவர்கள் வந்து அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் நீங்க இப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான் பதவி, ஆசை, பொருளாசை, உலக ஆசை, இப்படியே நீங்க இருங்க. ஃபகைஃப இதா தவஃபத்ஹுமுல் மலாயிகத்து, வானவர்கள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் யவ்ரிபூன உஜூஹஹும் வஅத்பாரஹும், அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அடிப்பார்களே, அப்போது எப்படி இருக்கும்? அல்லாஹ் கேட்கிறான். ஃபகைஃப இதா தவஃபத்ஹுமுல் மலாயிகத்து யவ்ரிபூன உஜூஹஹும் வஅத்பாரஹும், சுருக்கமாக சொன்னால் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அடிப்பார்கள் வானவர்கள். உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்திலேயே யார் அல்லாஹிற்கு புறம்பாக வாழ்ந்தார்களோ சக்ராத்துடைய நேரத்திலிருந்தே அவர்களுடைய அதாபு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் இருப்பார்கள், மறுமை தெரிய ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் இருப்பார்கள், வானவர்களுடைய அடியினுடைய வேகம் புரிய ஆரம்பிக்கும். இப்ப மறுமை அவர் போயிட்டார், திரும்பி வரமாட்டார். சக்கராத் யாருக்கு வந்துடுச்சோ மீண்டும் அவர் திரும்பி உலகத்திற்கு வரமாட்டார். அல்லாஹ் அதை கேட்கிறான். இதா தவஃபத்ஹுமுல் மலாயிகத்து யவ்ரிபூன உஜூஹஹும் வஅத்பாரஹும், அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் வானவர்கள் அடிப்பார்களே, அப்போது எப்படி இருக்கும்? ஏனென்றால், ஏன் அல்லாஹ் கேட்கிறானா, அதுவரைக்கும் அப்படி ஒரு அடியை நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அது உலகத்தின் அடி அல்ல, மறுமையினுடைய அடி. அடிப்பது வானவரோ ஜின்களோ அல்ல, அல்லாஹினுடைய கட்டளைப்படி வானவர்களுடைய அடி. இதா தவஃபத்ஹுமுல் மலாயிகா, உயிர் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் வானவர்களுடைய அடி எப்படி இருக்கும் என்று அல்லாஹிற்கு புறம்பாக நடந்தவர்களுக்கு புரியும். ذَلِكَ بِأَنَّهُمْ, ஏன் அல்லாஹ் இந்த தண்டனையை தரான் தெரியுமா? அல்லாஹ் பேசுறான். ذَلِكَ بِأَنَّهُمُ اتَّبَعُوا مَا أَسْخَطَ اللَّهُ, அல்லாஹ் யாரின் மீது கோபம் கொண்டானோ அல்லது அல்லாஹ் இறக்கியதை
குர்ஆனை புறக்கணித்து எவர்கள் கோபமாக நடந்து கொண்டார்களோ அவர்களை நீங்கள் பின்பற்றினீர்கள். அவங்களுக்கு பின்னாடி போனீங்க. இது தப்பில்லை, இது தப்பில்லை, இது தப்பல்ல. நீங்கள் முஸ்லிமாக இருந்தீங்க. முஸ்லிமுடைய அடிப்படையில் வாழ்வதை விட்டுவிட்டு மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் என்ற பேர்ல இஸ்லாத்தையே விட்டுட்டீங்க. இஸ்லாத்தை விட்டுவிட்டு அந்த பக்கம் சென்று பின்பற்றினீர்கள். அல்லாஹினுடைய பொருத்தத்தை நீங்கள் வெறுத்தீர்கள். இதன்படி வாழ்ந்தால் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கணும் என்றல்லவா நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உங்களை மக்கள் தூற்றினாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை போற்றுவான் என்றல்லவா நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அல்லாஹினுடைய பொருத்தத்தை நீங்கள் வெறுத்தீர்கள். அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் கோபமாக விட்டுவிட்டு மக்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தீர்கள். அவனும் உங்களுடைய அமல்களை எல்லாம் அழித்து விட்டான். எதையெல்லாம் நீங்க நன்மைன்னு சொல்லி செஞ்சீங்களோ அல்லாஹையும் இஸ்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் விட்டு விட்டு செய்யக்கூடிய நல்ல அமல் எது அமலாக இருக்க முடியும்? அது எப்படி நல்ல அமலா இருக்க முடியும்? அது எப்படி அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைத்த உதவியா இருக்க முடியும்? அல்லாஹும் அவர்களுடைய அமல்களை அழித்து விட்டான் என்று இந்த 5 வசனங்களில் அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பற்றி 28 வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இத்தோடு 3வது ருக்கூஅையும் முடிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.